வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வாசுதேவனுக்கு தெரிய வருது, இது சுமதி மாதிரி இருக்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள பெண்ணிட்ட கேட்குறாங்க. இதுதான் மீனாட்சியோட அம்மா. அப்போ என் பொண்ணுக்கு தான் கல்யாணமா? என் பொண்ணு தான் இந்த ஆதியை கல்யாணம் பண்ண போகிறாளா? இந்த ஆதி எவ்வளோ மோசமானவன். அவன் கண்டிப்பாக மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் வேற யாரோ அப்படின்னு தெரிஞ்சு நான் நல்லாவே தலையாட்டினேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு தான் இந்த படுவாவி தாலி கட்டான்னு தெரிஞ்சோன்னா எனக்கு ஏன் இப்படி கையும் காலம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஜீவா நினைப்பான். அந்த ஜீவா கூட நம்ம கூட்டணியை வச்சிட வேண்டியதா அப்படின்னு வாசுதேவன் முடிவு பண்ணுறாரு. நம்ம ஜீவா அந்த புவனாவை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். புவனாவை ஆதி கஸ்டடியில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்கள அழகாக பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க நம்ம ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த ஆதி பயங்கரமாக மோசமானவே, இவனால் ஏகப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கை நாசம். இது நானே எக்ஸாம்பிள், என் வாழ்க்கையை அழிச்சவனை இந்த படுபாவி ஆதி தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மீனாட்சி முடிவெடுக்க நம்ம ஆதி வாசுதேவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. மாமா, எப்படியும் நான் மீனாட்சி கழுத்தில் தாலி கட்டணும், நீங்கள் தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்ல நேரம் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, டேய் நடக்காதுடா, உனக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்ல நேரம் என்ன சொல்கிறீங்க, மீனாட்சி உங்கள் பொண்ணா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம் உண்மை வெடிக்குது. நம்ம சுமதியும் வாசுதேவனை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சுமதி விழுந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. என்ன மீனாட்சியம்மா, நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இல்லை இது என் பொண்ணோட கல்யாணம், நானே செய்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நான் ஆதியோட அக்கா கிட்ட மீனாட்சி கேட்குறாங்க, எங்கே உங்கள் கணவர், நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன்னா, மேலே உள்ள ரூமில் தான் இருக்கார், நீங்கள் கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பேசுகிறாங்க ரவுடிಗೆ, இந்த பாருங்கள் கவலைப்படாதுங்க, புவனா என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, புவனாவை மடக்கி பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக இப்போ புவனாவால் வர முடியாது, ஜீவாவால் ஒன்றும் பிடுங்க முடியாது, இந்த கல்யாணம் நம்மளுக்கு நடந்து தான் தீரும், யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஆதி கிட்ட ரவுடியை பேசினார். சரியாக செய்தீங்க, அவளை விட்டுறாதுங்கடா, அவள் இருந்தால் என் கல்யாணம் நடக்காது, எப்படியாவது மீனாட்சி கழுத்தில் நான் தாலியை கெட்டணும் அப்படின்னு ஒரு வெறியோட ஆதி இருக்கிறாங்க. சுமதியோட வேலை பார்க்கக்கூடிய அந்த பேங்க்ல வேலை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு. அவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க நேரம் வாசுதேவன் எதேச்சையாக பார்க்குறாரு. அவர் கண்ணில் பட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வாசுதேவன் சாக்காவி, என்ன சுமதியா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் அவளை மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னு சாக்காவி, சரி இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறாங்களே அது யார் அப்படின்னு கேட்க நேரம், அதுவா பொண்ணு மீனாட்சியோட அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்ல நேரம் சாக்காராங்க. அப்போது தாலி கட்ட போகிறது, ஆதி தாலி கட்டுக்க போகிறது என்னோட பொண்ணுக்கு தானே அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவனுக்கு கடுமையான கோபம் தலைக்கேறுது. இப்படி ஒரு கேடு கெட்ட ஆதி என் பொண்ணுக்கு கழுத்திலே தாலி கட்ட பார்ப்பானா, இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க நேரம் தான் அது என் பொண்ணு கழுத்தில் இந்த ஆதி தாலி கெட்டக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா புவனாவை எப்படியாவது கூட்டிகிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஜீவா அதிரடியாக புவனாவை கண்டுபிடிக்க வேலையில் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வாசுதேவன் நம்ம ஜீவாவோட கை கொடுக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எதுக்காக சுமதிக்கு அப்பா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கேடு கெட்ட வேண்டாம் இந்த ஆதி, அவன் என் பொண்ணு வாழ்க்கையில்
வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாசுதேவன் வந்து நினைக்காரு. ஜீவாவுக்கு வந்து புவனாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனா வந்து மண்டபத்தில் வந்து இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, மீனாட்சி இவன் ஒரு கேடு கட்டவன், என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தினவன் இவன் தான், என்னை மாதிரி எவ்வளவோ பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளந்து வந்து கேட்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம மீனாட்சி இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிக்கிட்டு என்ன அடைய பார்க்குறியா, உன் பணத்துமுருக்கு எனக்கிட்டேயே வந்து காட்டுற அப்படின்னு வந்து மீனாட்சி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எதுக்காக வந்து இந்த ஆரியோட மாமா நம்மளுக்கு உதவணும், பொண்ணும் புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம ஜீவா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மாமா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், எதுக்காக வந்து என்னை மீனாட்சி வேண்டான்னு சொன்னாலும் ஆனால் அவர்கிட்ட முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம ஆதிக்கிட்டேயே வந்து வாசுதேவன் சொல்கிறாரு. எதுக்காக, என் பொண்ணுடா அப்படின்னு சொன்னாரு. என்ன உங்கள் பொண்ணா மீனாட்சி அப்படின்னு வந்து வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதிக்கு அக்காவுக்கு தெரிய வருது வாசுதேவன் தமக்கு செய்த துரோகம், மீனாட்சியோட அப்பா தான் அவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுமதியும் ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க. சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. டே பாவி, இத்தனை வருஷம் உன் கண்ணில் விடாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தே மறுபடியும் எங்கள் கண்ணில் வந்து பட்டுட்டியடா, எதுக்காகடா எங்களை துரத்தி வந்து அடிக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி உழுப்பு நேரம். விடுங்க சுமதி, இது வந்து என்னோட கணவர் அப்படின்னு வந்து வாசுதேவனின் கைகளை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து ஆதியோட அக்கா போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு துரோகம் செய்துட்டு நீ இவளுக்கு கூட இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கியா, 2 பிள்ளைங்க இருந்து அதுவும் பொம்பளை பிள்ளைங்க, அவள் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ நினச்சி பார்க்கல, உன்னை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்க நேரம் நம்ம அப்பத்தா பார்க்குறாங்க. என்ன மீனாட்சி தேனோட அப்பா தான் இந்த வாசுதேவனா, எவ்வளோ பெரிய பணக்கார ஆள், அப்போ இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதிகளாக மீனாட்சி, கண்டிப்பாக அப்போ இவங்களுக்கு அவ்வளோ ஷேர் வருமா அப்படின்னு வந்து வாயை பிளந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க நேரம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நின்று போகுது. அப்போ இனி என்ன பண்ண, இந்த கல்யாணம் நின்றுட்டுனா மீனாட்சி இனி யார் கெட்டுவா அப்படின்னு இருக்க நேரம் ஜீவாவை வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம மீனாட்சிக்கும் ஜீவா கல்யாணம் பண்ணுனா ஓகே தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஜீவா மீனாட்சி கல்யாணம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம மீனாட்சி ஜீவா கல்யாணம் நடக்குதுங்க. வாசுதேவன் வந்து நம்ம சுமதி காலிலே வந்து விழுறாரு. என்னை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு சுமதி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து விழுறாங்க. என்னடா மன்னிப்பு கேட்குற, செய்யதெல்லாம் வந்து வேண்டாத வேலை, இப்போ மன்னிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மீனாட்சி கிட்ட போகிறாங்க. மீனாட்சி தேனு, நீங்களாவது உங்கள் அம்மாட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். நான் வந்து சின்ன வயசில் உங்களை பார்த்தது, உங்கள் முகம் கூட எனக்கு மறந்துட்டு, நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறே எங்களுக்கு வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் தராத எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உதறி தள்ளிடுறாங்க நம்ம வாசுதேவனை. மீனாட்சியையும் ஜீவாவையும் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவாவையும் மீனாட்சியும் பழி வாங்க துடிக்கிறாங்க ஆதி அப்படின்னே